Hallelujah. 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 2025 වසර අවසාන ඉරිදා දවස උදා වී තිබෙනවා. 2025வது ஆண்டிற்கான கடைசி ஆராதனையாக இன்று இருக்கிறது. ඔබ ප්‍රීතිමත් නත්තල ගත කරන්න ඇති. நீங்கள் சந்தோஷமான நத்தால் தினத்தை கொண்டாடி இருக்கிறீர்கள். දවස් අපේ සභාවේ නත්තල් උත්සවය. நாங்கள் இந்த சபையின் நத்தால் ஆராதனையை நாங்கள் ஏறெடுத்தோம். ඔබට අලංකාර භෝජන සූදානම් කරලා තිබෙනවා. உங்களுக்கு ஒரு நல்லதொரு விருந்தை ஆயத்தப்படுத்தினோம். සභා සියලු දෙනාටම තෑගි භෝග සූදානම් කරලා තිබෙනවා. சபையில் இருக்கிற யாவருக்கும் பரிசு பொருட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். අද ඉතාමත් ප්‍රීතිමත් දවසක් වේවි. இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாய் இருக்கும். දෙවියන් වහන්සේ කරුණාව සභා සම්බ තිබෙන නිසා தேவனுடைய கிருபை சபையோடு இருப்பதனால் සියලු දේ යහපත්ව සිද්ධ වෙනවා. எல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கிறது. වසරෙන් වසර සභාව පියවරෙන් පියවර ඉදිරියට එනවා. நாளுக்கு நாள் சபை அடி எடுத்து வைத்து முன் செல்லுகிறது. வருஷத்துக்கு வருஷம் අපට අපේ සභාවට ආශිර්වාද දිව්‍යන් වහන්සේ හොඳ ආත්මසන්නාදයක් දෙන්න. நாங்கள் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் தேவன் சபைக்கு கொடுத்த கிருபைக்காக. අද මේ අවුරුද්දේ අවසාන දේශනාව இன்று இந்த வருடத்தின் கடைசி பிரசங்கம் පොළවේ සමාදානය. பூமியின் சமாதானம். ආමේන්. ஆமென். අද අපට මොකද අවශ්‍ය? இன்று எங்களுக்கு என்ன அவசியமாய் இருக்கிறது? කෑමද අවශ්‍ය? உணவா බීමද අවශ්‍ය? அல்லது குடிப்பதற்கு பானமா? ඇඳුම් පැළඳුම්ද අවශ්‍ය? உடுப்புகளா? යාන වාහනද අවශ්‍ය? வாகனங்களா? මුදල්ද අවශ්‍ය? பணமா? මේ සියල්ල තිබුණත් වැඩක් නැහැ. இவை யாவும் இருந்தாலும் வேலைக்காகாது. සමාදානය නැත්නම් சமாதானம் இல்லாவிட்டால் මනුෂ්‍යගේ ජීවිතයේ වැදගත්ම කාරණා තමයි සමාදානය. மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம் தான் சமாதானம். බොහෝ මනුෂ්‍යයෝ කියනවා මට කිසිම සමාදානයක් නැහැ කියලා. அநேக மனிதர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று. ඉතින් බොහෝ මනුෂ්‍යයෝ සමාදාන හොයාගෙන එක එක ක්‍රම මාර්ග ඔස්සේ ගමන් කරනවා. அநேக மனிதர்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டு பலதரப்பட்ட முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ අද ඔබට මට මිල කරන්න බැරි වටිනා සමාදානයක් දීලා තිබෙනවා. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு உன்னத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. මේ සමාදානය දුන්නා දෙවියන් වහන්සේ ආත්මසන්නාදයට දෙන්න. அந்த சமாதானத்திற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். අද දේශනාවේ මාතෘකාව இன்று பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் පොළවේ සමාදානය. பூமியின் சமாதானம். අද බයිබල් කියවීමට වැහුම්කම් දුන්නා. நாங்கள் வேத வாசிப்புக்கு செவி கொடுத்தோம். යෙසාය 60 වෙනි පරිච්ඡේදයේ 6 සිට 12 දක්වා. ஏசாயா 62 அதிகாரத்தில் 6 தொடக்கம் 12 வரை මම තෝරාගත්තා. நான் தெரிந்து கொண்டது 11 වෙනි පදය. 11வது வசனத்தை. යෙසාය 60 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. ஏசாயா 62வது அதிகாரத்தில் 11வது வசனம். අපි කියවමු බලන්න. நாங்கள் வாசிப்போம். බලව ස්වාමින් වහන්සේ පොළවේ කෙළවර දක්වා මෙසේ ප්‍රකාශ කර තිබේ. අන්න නුඹේ ගැලවීම එන්නේය. අන්න උන්වහන්සේගේ බලය උන්වහන්සේ සමගය. උන්වහන්සේගේ විපාකය උන්වහන්සේ ඉදිරියේ කියා සියොන් දුවට කියාපල්ලා. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். ஆமென். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ සුභ ආරංචිය පොළවේ මනුෂ්‍යයන්ට දෙනවා. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை இந்த பூமியின் மனிதர்களுக்கு சொல்லுகிறார். පොළවේ කෙළවර දක්වා මේ සුභ ආරංචිය ගලාගෙන යන අවශ්‍යයි. பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் இந்த சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். කාරණා තුනක් ගැන දෙවියන් වහන්සේ කතා කරනවා. 3 காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறார் இந்த இடத்தில். එක ගැලවීම, முதலாவது ரட்சிப்பு, 2 බලය, இரண்டாவது வல்லமை, 3 විපාකය. மூன்றாவது அதற்கு ஏற்படுகிற பிரதிபலன்.
මේ කාරණා තුනම මනුෂ්‍යයාගේ ජීවිතයට බලපානවා. இந்த மூன்று காரியங்களும் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். මනුෂ්‍යයන්ට ගැලවීම අවශ්‍යයි. மனிதருக்கு ரட்சிப்பு அவசியமாயிருக்கிறது. මොකටද ගැලවීම? ஏன் ரட்சிப்பு? ඔය මනුෂ්‍ය පාපය සමග ඇලී ගැලී ජීවත් වෙනවා. அநேக மனிதர்கள் பாவத்தோடு புரண்டு வாழ்கிறார்கள். ඒ මනුෂ්‍ය පාපයෙන් ගැලවිලා අලුත් ජීවිතයකට එන්න අවශ්‍යයි. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்க்கையை வாழ்வது அவசியமாகும். ඉතින් ගැලීම තුළට පැමිණි මනුෂ්‍යයට මහ පොළොවේ ජීවත් වෙන්න බලයක් අවශ්‍යයි. அந்த ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்ட அந்த மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு பலன் தேவை. ඒ බලය නැති නිසාම බොහෝ මනුෂ්‍ය ජීවිත කඩාවට වැටෙන්නේ. அந்த வல்லமை அற்று போய் இருப்பதால் தான் அநேக மனிதர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். අද දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ට විශාල බලයක් දීලා තිබෙනවා. இன்று மனிதர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். මට මතක් වෙනවා මගේ බයිබල් ස්කූල් කාලේ நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்னுடைய வேதாகம கல்லூரியில் நான் கல்வி கற்கும் මගේ காலம் ගුරුවරයා මේකට උගන්වනවා. என்னுடைய ஆசிரியர் இதை பற்றி මේ பேசுவார். බලයට එතුමා කියන ඩොනමෝ පව කියලා කියනවා. ඩොනමෝ පව. இந்த வல்லமையை அவர் டொனமோ பவர் என்று குறிப்பிடுவார். ඩයිනමට් පව. டைனமோட் பவர் என்று குறிப்பிடுவார். විශාල බලයක්. ஒரு பெரிதான வல்லமை. ඒ ඩයිනමට් එක දැම්ම මොකද වෙන්නේ? විශාල කඳු පර්වත කැඩිලා බිඳලා විනාශ වෙලා යනවා. அந்த டைனமைட் அந்த மருந்தை அந்த பர்வதங்களுக்கு அவர் உட்செலுத்தி அதை வெடிக்க வைக்கும் பொழுது அது சுக்குநூறாக உடைவதை நாங்கள் காணலாம். ඊට වඩා විශාල බලයක් තමයි දෙවියන් වහන්සේ ඔබටයි මටයි දීලා அதை තිබෙන්නේ. காட்டிலும் பெரிதான ஒரு வல்லமையை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ඒක ඩොනමෝ පව වලට වඩා ඉතාමත් බල සම්පන්න බලයක් කියලා බයිබල් උගන්වනවා. அது அந்த டைனமோ அந்த வெடி மருந்தை பார்க்கிலும் மிகவும் வல்லமையானது, வீரியம் உள்ளது என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. මිනිස්සුන්ට ලෝකාකාර ජීවත් වෙන්න බෑ. மனிதர்களுக்கு உலக ரீதியாக வாழ முடியாது. අද හොඳ උදාහරණයක් තිබෙනවා. සභාවක උදාහරණයක් තිබෙනවා. சபையில் அநேக காரியங்களை நாங்கள் காணலாம். අය සිස්ටර් කෙනෙක් කිව්වා මට සභාවට එන්න බෑ කියලා. ஒரு சகோதரி சொன்னால் என் சபைக்கு வர முடியாது මට என்று. හොඳට අමාරු කිව්වා. எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறேன் මට என்று නැගිටින්න சொன்னார். පුළුවන්කම නැහැ කියලා என்னால் කිව්වා. எழுந்திருக்க கூட முடியவில்லை. මම එතකොට හිටියේ මාකට් එකේ පුතේ நான் මාකට්. அப்பொழுது வெளியில் நான் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் செய்து මම கொண்டிருந்தேன். එතනද යාඥා කළා. நான் அந்த இடத்திலிருந்து ஜெபித்தேன். දැන් ඒ සභාවට ඇවිල්ලා ඉන්නවා. அவர் சபைக்கு வந்திருக்கிறார். ආමෙන්. ஆமென். කොහොමද සභාවට ආවේ? எப்படி சபைக்கு வந்தார்? ඒ දිව්‍යන් වහන්සේගේ බලය. தேவனின் வல்லமை. මනුෂ්‍යයට කරන්න බැරි බොහෝ දේවල් දිව්‍යන් වහන්සේ බලය දුර කරනවා. மனிதனால் செய்ய முடியாத அநேக காரியங்கள் தேவனுடைய வல்லமையினால் செய்ய முடியும். ප්‍රේමණීය සහෝදර දේවදරුවනි, பிரியமான சகோதர சகோதரிகளே, අපට ඒ බලය අවශ්‍යයි. எங்களுக்கு அந்த வல்லமை தேவை. අවසානයේ මොකද කියන්නේ? இறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? විපාකය. பிரதிபலன். විපාකය. பிரதிபலன். ඔබ ජීවත් වෙන ආකාරයට நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அமைய දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ தேவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது ඔබට හොඳ විපාකයක් දෙන්නයි. உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலனை கொடுப்பதற்காக. ගැලීම ලබාගත මනුෂ්‍යයාට ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு බලය ලබා ගැනීම තුළින් வல்லமை பெற்றுக்கொள்வதன் மூலம் යහපත් විපාකයක් කර ගමන් කරන්න පුළුවන්. நல்ல பிரதிபலன் ஊடாக அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொள்ளலாம். එතනට යන්න அந்த இடத்துக்கு செல்வதற்கு සමාදානය අවශ්‍යයි. சமாதானம் முக்கியம். සමාදානය නැතුව කිසිම දෙයක් කරන්න බෑ. சமாதானம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. දවසේ මේ කාරණා තුන ඔබ ඉදිරියේ තිබෙනවා. இன்றைய நாளில் இந்த மூன்று காரியங்களை நான் சொல்லுகிறேன். ගැලවීම, ரட்சிப்பு, බලය, வல்லமை, විපාකය. பிரதிபலன். අපි බලමු මේ කාරණා තුන තුනේ දෙවියන් වහන්සේ තවදුරටත් ගැඹුරින් ගොඩාක් කාරණා ප්‍රකාශ කරනවා. நாங்கள் இந்த காரியங்களூடாக நாங்கள் பார்ப்போம் இன்னுமாக தேவன் ஆழமாக எங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறார் என்று. සමාදානය දෙන්නේ දෙවියන් වහන්සේ කාටද? சமாதானத்தை கொடுப்பது யார்? බයිබලයේ විග්‍රහය අනුව வேத நியமத்துக்கு அமைய විරුද්ධ ක්‍රිස්තුස්ව ප්‍රතික්ෂේප කරන අයටයි. அந்தி கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களுக்கு, බොරු ප්‍රවේතවරුන්ට නොරවටන අයටයි. பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு, ஏமாறாதவர்களுக்கு, වැරදි ඉගැන්වීම් වලට අසු නොවන අයටයි. பொய்யான படிப்பினைகளுக்கு அல்லது பிரசங்கங்களுக்கு அகப்படாதவர்களுக்கு. ඊට අවුරුදු 2000කට ප්‍රථම දෙවියන් වහන්සේ මේක ප්‍රකාශ කරනවා. 2025 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා මිනිස්යාගේ පාපයෙන් ගලව ගත්තාට இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்
உலகத்திற்கு வந்து மனிதர்களின் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி අද බොහෝ මිනිස්සු මොකද කරන්නේ? இன்று அநேக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இப்பொழுது? විරුද්ධ ක්‍රිස්තුස් සමග සම්බන්ධතාවය පවත්වන්නේ. அந்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். බොරු ප්‍රවේදවරුගේ සභාවල රැස් වෙලා ඉන්නේ. பொய்யான தீர்க்கதரிசிகளின் சபைகளில் ஒன்று கூடி இருக்கிறார்கள். වැරදි ඉගැන්වීමට ඔවුන් හලෙලූයා කියලා කියනවා. பொய்யான படிப்பினைகளை செய்கிற சபைகளுக்கு சென்று ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். ඉතින් මේ අහිට මොකද වෙන්න යන්නේ? இவர்களுக்கு என்ன நடக்கும்? විශාල විපාකයක් ලැබෙන්න යනවා. பெரிய ஒரு பிரதிபலன் அவர்கள் சந்திக்க நேரிடும். පාපේ ඔබව ගලවගත දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද? பாவத்திலிருந்து ரட்சித்த தேவன் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? හන්දියක් ගානේ ඉන්නේ බොරු ප්‍රොපේතවරු කියලා කියනවා. சந்திகள் தோறும் பிழையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ගමක් ගානේ ඉන්නේ අන්ත ක්‍රිස්තු කියලා කියනවා. ஊராக அந்த கிறிஸ்துவின் முன்னோடிகள் இருக்கிறார்கள். ගව්වක් ගානේ තිබෙන්නේ වැරදි ඉගෙනුම් කරනව සභාවල් කියලා කියනවා. கிராமங்கள் தோறும் பிழையான படிப்பினைகளை போதகங்களை செய்கிற சபைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. අද ඔබට වගකීමක් තිබෙනවා. இன்று உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. මේ වලින් ගැලවිලා ජීවත් වෙන්න. இவைகளிலிருந்து மீண்டு ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டும். මේ උගුල් වලට අහු නොවි ජීවත් වෙන්න. இந்த பொய்யான காரியங்களில் விலகி நீங்கள் வாழ வேண்டும். මේ උගුල් වලට අහු නො මිනිස්සු இந்த வஞ்சனையில் சிக்கிக்கொண்ட மனிதர்கள் ஹalleluya කිව්වට ஹalleluya என்று சொன்னாலும் ප්‍රශංසා වේවා කිව්වට துதிக்கிறேன் என்று சொன்னாலும் ඔහුගේ හදවතේ සමාදානයක් නැහැ. அவர்களுடைய இருதயத்தில் சமாதானமற்றதாய் காணப்படுகிறது. ගමන් කරන්නේ වැරදි මාර්ගයේ. அவர்களுக்கு பிழையான வழியில் பயணிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ඊළඟ උන්වහන්සේ මොකද කියන්නේ? அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? අද උන්වහන්සේ ගැලීම දෙන්නේ කාටද? இன்று ரட்சிப்பை கொடுப்பது யாருக்கு? පීඩා මැද යේසුස් වහන්සේව විශ්වාස කරන අයට. உபத்திரவத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனக்கூட்டத்திற்கு. සැබවින් දෙවියන් වහන්සේ වෙත හැරුණ මනුෂ්‍යයන්ට. உண்மையாக தேவனின் பக்கமாக திரும்புகிற மனிதனுக்கு යේසුස් වහන්සේ අද ආවේ බෙත්ලෙහෙමට ඔබ ගලව ගන්නයි. இயேசு கிறிஸ்து அன்று வந்தது பெத்லகேமில் பிறந்தது உங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக. යේසුස් වහන්සේ දෙවෙනි වතාව එන්න යන්නේ මොකටද? இரண்டாவது வருகையில் தேவன் வரப்போவது எதற்காக? මේ ලෝකේ ඔබ මුදවා ගන්න පිණිසයි. இந்த உலகத்தை ரட்சித்துக் கொள்வதற்காக. ක්‍රිස්තියානි කියන හැම කෙනෙකුට මේ වාග්ය ලැබෙන්නේ නැහැ. கிறிஸ்டியானி කියන හැම කෙනෙකුට මේ වාග්ය ලැබෙන්නේ නැහැ. கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. சேவை කරන සියලුනාට මේ වාග්ය ලැබෙන්නේ නැහැ. ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. බහුතරය ගමන් කරන වැරදි මාවත කියලා බයිබලයේ පැහැදිලිව සඳහන් කරනවා. பெரும்பாலோர் பயணம் செய்வது பிழையான பாதை என்று இந்த வேதம் குறிப்பிடுகிறது. ඒ නිසා මනුෂ්‍යයට ගැලවීම අවශ්‍යයි. அதனால் மனிதர்களுக்கு ரட்சிப்பு அவசியம். පාපේ ගැලවුණා වගේ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது போல මේ මුලාවින්ද இந்த வஞ்சனையில் මේ වංචාවෙන්ද மாயையில் මේ කපටිකමෙන්ද இந்த ஏமாற்றுக்கார வாழ்க்கையிலிருந்து මේ බොරු ඉගැන්වීම් වලින්ද பொய்யான படிப்பினைகளிலிருந்து අන්ත ක්‍රිස්තුගේ උපාය වලින්ද அந்த கிறிஸ்துவின் உபாயங்களிலிருந்து ඔබ ගැලවෙන්න අවශ්‍යයි. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ඒකයි යෙසායා අනාගත වතුරේ ප්‍රකාශ කරන්නේ. அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். පොළවේ කෙළවර දක්වා මේ ගැලවීම මනුෂ්‍යයාත් පත් කරගන්න අවශ්‍යයි. பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் இந்த ரட்சிப்பை மனிதன் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று. පළවෙනි කාරණය. அதுதான் முதலாவது காரியம். දෙවෙනි කාරණය මොකක්ද? இரண்டாவது காரியம் என்னவென்றால் බලය ගැන කතා කළා. வல்லமையை குறித்து பேசுகிறார். ඇයි බලය දීලා තිබෙන්නේ? ஏன் வல்லமை கொடுத்திருக்கிறது? බලය මොකටද බලය දීලා තිබෙන්නේ කියලා. நாங்கள் பார்ப்போம் எதற்காக வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. අවසාන කාලයේදී கடைசி காலத்தில் දුෂ්ට සේනාවල් හැමතැනම ක්‍රියා කරනවා. துஷ்ட சேனைகள் எல்லா இடங்களிலும் அவர்கள் செயல்படுவார்கள். දුෂ්ට සේනාවල්, துஷ்ட சேனை, යක්ෂ සේනාවල් அசுத்த சேனை කාටද ක්‍රියා කරන්නේ? யாருக்கு எதிராக கிரியை செய்வார்கள்? මනුෂ්‍යයන් තුලින්. மனிதர்களின் மூலமாக செயல்படும். දෙයි අපි නිවාඩු දවස සෙනසුරා දවස நேற்று விடுமுறை தினமாய் இருந்தது. මම නිවාඩු ගත්තම චර්ච් එකට ආවා. நான் விடுமுறை எடுத்தாலும் நான் சபைக்கு வந்தேன். මෙන්න පවුල් දෙකක් සභාවට ආවා. 2 குடும்பம் சபைக்கு வந்தது. බලන්න ප්‍රඥාවන්තව ක්‍රියා කරන්න ඕන කියන එකයි ඇවිල්ලා. எப்படி ஞானமாய் செயல்படுவது என்று. මම මේ වෙලාවේ චර්ච් එක අස් කරන්න දාගත්තා. நான் அந்த நேரத்தில் நான் சபையை எல்லாம் துப்புரவு செய்தேன். ඒද ඔහු මිස්සුනේ නැහැ. ඔහු අතාරුනේ නැහැ. அதனால் அவர்கள் எனக்கு விடுபடவில்லை. අවුරුදු ගානක් අපි සභාවේ ඉන්න පවුලක් ආවා. வருட கணக்காக சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் வந்தது.
ඇයට ගුරුකමක් කරලා තියෙනවා. அவர்களுக்கு சூனியம் செய்திருப்பதை காணக்கூடியதா இருந்தது. මැරෙන්නම ගුරුකම කරලා තිබෙනවා. அதாவது மரணத்திற்கு உட்படுத்துவதற்காகவே அந்த சூனியத்தை செய்திருக்கிறார்கள். හෙට උදේ චර්ච් එනවා කියලා කිව්වොත් හෙට උදේ චර්ච් එකට එනවා කියලා කිව්වොත් நாளை காலையில் சபைக்கு வருவேன் என்று சொன்னால் අද රැයින රාගම රෝහලේ இன்று இரவு அவர்கள் மரணத்தை சந்திக்க நேரிடும். රාගම රෝහලේ අද රැයි ඉන්නේ. ராகம வைத்தியசாலையில் இன்று இரவு இருந்திருப்பார். මාස 4ක් පාක් ලොකු පොර බැදීමක්. 4-5 மாதங்களாக மிகவும் போராட்டத்திற்குள் இருந்தார். මේකද කැරෝල් යන සූදානම් හිටියා. அந்த வீட்டிற்கு நாங்கள் கரோல் செல்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருந்தோம். රෑ කෑමක් අපිට දෙන්න සූදානම් හිටියා. இரவு உணவை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். මගේ හදවත කිව්වා යන්න එපා කියලාට. என்னுடைய இருதயத்திற்கு ஏவப்பட்டது போக வேண்டாம் என்று. ඇගේම අක්කා තමයි ගුරුකම් කරලා තියෙන්නේ. අක්කා තමයි ගුරුකම් කරලා තියෙන්නේ. அவருடைய சொந்த சகோதரி தான் இந்த சூனியத்தை செய்திருக்கிறார். අක්කාගේ දුව තමයි මේ හැමදේටම මුල් වෙලා තිබෙන්නේ. அவர்களுடைய சொந்த சகோதரின் மகள் தான் இதற்கு முன்னோடியா இருந்திருக்கிறார். මෙන්න ලෝකේ මනුෂ්‍යගේ සහෝදර ප්‍රේමය. இதுதான் உலக மனிதர்களின் சகோதர பாசம். මේට අවුරුදු 20කට කලින් 20 வருடங்களுக்கு முன்பதாக සේවිකාවක් ஊழியம் செய்த ஒரு நபர், නාරාහිමිට ප්‍රධාන සභාවක ප්‍රධාන සේවිකාවක්. நாராயம்பிட்ட பிரதான சபையில் ஒரு பெரிய சபையில் ஊழியம் செய்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரி ශිෂ්ට කෙනෙක්. ஒரு சகோதரி අවුරුදු 20කට කලින් ශිෂ්ට කෙනෙක්. 20 வருடங்களுக்கு முன்பதாக அந்த சபையின் சகோதரியா இருந்திருக்கிறார். දැන් මොකද එයා කරන්නේ? அந்த இடத்தில் என்ன செய்திருக்கிறார்? අක්කාට ගුරුකම් කරනවා. இப்பொழுது அவர் சூனியம் செய்கிறார். ගෙදර දේවාලයක් හදන්න යනවා. தன்னுடைய வீட்டில் ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். ලොකු ප්‍රශ්නයක්. பெரிய ஒரு பிரச்சனை. මේක තමයි සභාවේ සමාජයේ තිබෙන යථාර්ථය. இதுதான் சபையிலும் சமுதாயத்திலும் இருக்கிற நிலைமை. යක්ෂයා කොහොමද ඇදහිලි වන්තයව ගෙනිල්ලා මුලා කරන්නේ? சாத்தான் எப்படி விசுவாசியை கொண்டு மாயை எனும் வஞ்சை எனும் வலையில் சிக்க வைக்கிறான்? මම දැන් කල්පනා කළා මොකද මේ ප්‍රශ්නේ කරන්නේ කියලා. நான் இப்பொழுது சிந்தித்து பார்த்தேன் என்ன செய்வது என்று. මම සිස්ටර් කතා කරලා කිව්වා அந்த சிஸ்டருக்கு நான் பேசி சொன்னேன், අදීපස්සේ යාඥා කරන්න එපා. இன்று தொடக்கம் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டாம். අදීපස්සේ යේසුගේ නමක් කියන්න එපා. අදීපස්සේ යේසුගේ නමක් කියන්න එපා. இன்று தொடக்கம் நீங்கள் இயேசுவின் நாமத்தை கூட உச்சரிக்க ඔය வேண்டாம். හොඳට කාලා බිල නිදා ගන්න. நீங்கள் நன்கு குடித்து உண்டு சாப்பிட்டு நீங்கள் தூங்குங்க. අනේ පාස්ටර් මම හැමදාම යාඥා කළානේ. நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர் என்று නවත්තන சொன்னார். යාඥාව. නවත්තන යාඥාව. ஜெபத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னேன். යාඥාව නැවතුවා. ஜெபத்தை நிறுத்தினால் යේසු ගැන කතා කර නැවතුවා. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதை நிறுத்தினார். නිශ්චලව කාලය ගත කළා. அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனால் යක්ෂයා මගේ ගැටේට අහු වුණා. சாத்தான் என்னுடைய அந்த கட்டுக்கு அகப்பட்டு கொண்டான். චර්ච් එනවා කියන වචනේවත් කතා කරේ නැහැ. சபைக்கு வருகிறேன் என்ற வார்த்தையை கூட பேசவில்லை. කෝල් කළා මොකුත්ම කිව්වේ නැහැ. தொலைபேசி அழைப்பு விடுத்தால் ஒன்றும் சொல்லவில்லை. ඊයේ උදේ කියනවා காலையில் வருவார், මම චර්ච් එනවා කියලා. මම චර්ච් එනවා කියලා. நான் சபைக்கு வருகிறேன் என்று ආවා. வந்தார்கள். යාඥා කළා. செபித்தார். සියලු ගුරුකම් කඩලා අයින් කළා. எல்லா சூனிய கட்டுகளும் மந்திர கட்டுகளும் உடைந்து போனது. ඊයේ හොඳට නිින්ද කියලා තියෙනවා. நேற்றைய தினம் அவர் நன்றாக தூங்கி இருக்கிறார். පපුවේ අමාරු ආවේ නැහැලු. நெஞ்சு வலி வரவில்லை, ප්‍රෙෂර් එක ආවේ නැහැලු. பிரஷர் ஏற்படவில்லை, කොන්දේ අමාරු ආවේ නැහැලු. இடுப்பு வலி ஏற்படவில்லை. උදේ ඇසිස්ට hina වෙනවා කවුද කියලා දන්නවා යා. සභා ගොඩක් ඒගොල්ලෝ අදුරුවා. சபையில் அநேகருக்கு தெரியும். මට හිතුණා ඒගොල්ලන්ගේ යවලා මේකට තොරතුරු බලන එකක් මම කරේ නැහැ. මට හිතුණා ඒගොල්ලන්ගේ පවුලේ කවුරු යවලා තොරතුරු ගන්න ඒකත් මම කරේ නැහැ. මට හිතුණා ඒගොල්ලන්ගේ කවුරු යවලා තොරතුරු ගන්න මම ඒක කරෙත් නැහැ. நான் அவர்களின் குடும்பத்தில் யாரிடத்திலாவது நான் அந்த காரியங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. යකාට ගහන්න ඕන යකාගේ පාරේ ගිහිල්ලා තමයි. சாத்தானுக்கு அடிக்க வேண்டும், சாத்தானின் பாதையில் சென்றேன். යේසු 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 කියන හැමදේම කරන්න බැහැවිල්ලා. இயேசு 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 என்று எல்லாவற்றையும் அப்படி செய்ய முடியாது. මොකද ඌ අපට වඩා වේගයෙන් ගමන් කරනවා. அவன் எங்களை விட வேகமாக முன்னோக்கி අපි செல்கிறான். උගේ පාරේ ඌට වඩා වේගයෙන් ගමන් කරන්න ඕනේ. அவனுடைய பாதையில் நாங்கள் அவனை விட வேகமாய் பயணம் செய்ய வேண்டும். ඊයේ යකා අහු වුණා. ඊයේ යකා අහු වුණා. நேற்று சாத்தான் அகப்பட்டு கொண்டான். උගේ ඉස පොඩි කළා දැන් මම ස්ථානයේදී. நேற்றைய தினம் அவனுடைய தலையை நசுக்கி போட்டோம் இந்த මේක இடத்தில். තමයි බලය කියන්නේ. அதுதான் வல்லமை என்பது. අපේ සමාජ ජීවිත වල ලේසි නැහැ. எங்களுக்கு சமுதாயத்தில் வாழ்வது இலகு அல்ல. දුෂ්ට සේනාවල් නොයෙක් ආකාර ක්‍රියා කර අපි විනාශ කරන්න. துஷ்ட சேனைகள் விவித பலதரப்பட்ட விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ අවසාන කාලේ දුෂ්ටයාගේ දුෂ්ට සේනාව සම්පූර්ණයෙන් පරාජය කරන්නට යනවා. இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் இந்த அசுத்த ஆவிகளை
வல்லமைகளையும் துஷ்ட சேனைகளையும் முழுமையாக அழித்து போட போகிறார். උන්වහන්සේ කල්වාරි කුරුසේ යක්ෂයා හිස පොඩි කරලා அவர் கல்வாரி சிலுவையின் சாத்தானின் தலையை நசுக்கி එයාව අනුකම්ප කර මනුෂ්‍යයන් මේ බලය දීලා තිබෙනවා. அவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். බෙත්ලෙහෙමේ ගවුමඩු යේසුස් වහන්සේ ඉපදුනේ මොකටද? பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து கொடுத்தது என்ன? පාපයෙන් ගලවන්න පමණක් නෙමෙයි. பாவத்தை ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, ඔබ මුලාවෙන් ගලවගෙන உங்கள் மாயையிலிருந்து உங்களை ரட்சிக்க, මහ පොළොවේ යම් බලයක් ඇති ජීවත් වෙන පිරිසයි. பாவத்திலிருந்து விலகி ஒரு வல்லமையோடு வாழ்வதற்காகவே. පව් කර කර මේ බලය ගන්න බෑ. பாவம் செய்து செய்து இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. පාපේ නිදහස මනුෂ්‍ය මේ බලය ලැබෙන පොළොවේ சார்த்தக ஜீவிதத்தை கத කරන්න. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற மனிதனுக்கு முடியும் இந்த பூமியில் ஒரு நல்லதொரு வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு. ஏய் இயேசுஸ் වහන්සේ මෙවැනි දෙයක් කරන්න සිද්ධ වුණේ. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய நேரிட்டது? ලෝකේ ආරම්භයේදී විශාල වරදක් මහ පොළොවේ සිද්ධ වුණා. உலக இந்த பூமியின் தோற்றத்தில் ஒரு பெரிதான ஒரு பாவம் ஏற்பட்டது. ආදම්වස ඒව සම්පූර්ණ ලෙසයි දෙවියන් වහන්සේ මැව්වේ. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். ඔවුන්ට ජීවනය තිබ්බා. அவர்களுக்குள் ஜீவனை வைத்தார். ඔවුන්ට බලය තිබ්බා. அவர்களுக்குள் வல்லமையை வைத்தார். ඔවුන්ට සමාදාන තිබ්බා. அவர்களுக்குள் சமாதானத்தை வைத்தார். ඔවුන් ඒක නැති කරගත්තා. அவர்கள் இவைகளை இழந்தார்கள். ඔවුන්ගේ අතින් ගැලවීමද සමාදාන ගැලවීමද බලයද විපාකයද නැති කරගත්තා. அவர்களுக்கு இருந்த அந்த சமாதானம், அந்த நல்ல ஒரு கொடுப்பனவுகளை அவர்களே இழந்து போனார்கள். ඒසයි දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේව ගවහලක උප්පත්ති ලබන සැලසුවේ. அதன் பிரதிபலனாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாட்டுத் தொழுவத்தில் இரட்சகராய் அந்த இடத்தில் அவர் அவதரித்தார். එදා ආදාම්ගේ ඒ වගේ අතින් ගිලිහුණා වූ அந்த ஆதாமுக்கும் ஏவாளும் கையில் இருந்த அந்த வல்லமை, ගැලවීම බලය විපාකය අද නැවත අපට අත්පත් කරලා දීලා තිබෙනවා. அந்த வல்லமையும் ரட்சிப்பையும் பிரதிபலனையும் நாங்கள் திரும்பவும் கைக்கொள்வதற்கு, கைப்பற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ලෝකේ අවසාන දක්වා යක්ෂෝ නොයෙක් ආකාර ක්‍රියා කරනවා. உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை சாத்தான் பலதரப்பட்ட விதமாக அவன் செயல்படுவான். ඔව් බලකද දේවල් කරන්ට යනවා. அவன் பலதரப்பட்ட காரியங்களை செய்ய போகிறான். පුදුම හාස්කම් කරන්ට යනවා. பெரிதான அற்புதங்களை செய்வான். අහස ගිනිපව ඉවන්ට යනවා. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவான். කල්වාරි කුරුෂය තුල යේසුස් වහන්සේ නව බලයක් ලබා ගත්තා. கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டார். උගේ ඉස සම්පූර්ණ පොඩි කළ දමන්න. சாத்தானின் தலையை முற்றுமாக நசுக்கி போடுவதற்காக. ටික කාලයකට සාතාන්ව නිදහස් කළ දෙනවා අපිට සම පොරබදින්න. சில காலங்களுக்கு சாத்தானை அவர் கைவிட்டிருக்கிறார் எங்களோடு போராடுவதற்காக. දැන් මේ කාලෙත් අපි ගෙවාගෙන යන්නේ. அந்த காலத்தை தான் நாங்கள் கழித்துக் கொண்டு போகிறோம். සාතාන් අපි දිහා බලාගෙන ඉන්නවා. சாத்தான் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். අපි හරි දේ කරනකොට ඌ අපිට විරුද්ධව ක්‍රියා කරන උත්සාහ நாங்கள் කරනවා. சரியான பாதையில் சரியானவைகளை செய்யும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் செயல்படுவான். නමුත් අද ඔබ නිකම්ම නිකන් හිස් මිනිස්සෙක් නෙමෙයි. நீங்கள் சாதாரணமான வெறுமையான ஒரு மனிதன் அல்ல. ඔබ දන ගහලා යාඥා කරලා நீங்கள் බලන්න. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது ඌ දන ගහනවට බයයි. அவன் முழங்கால் படியிடும் பொழுது அவன் பயப்படுவான். ගොඩාක් අය දන ගහන්න බෑ. அநேகருக்கு முழங்கால் படியிட முடியாது. ගොඩාක් අයගේ දන සාතන් තද කරන් ඉන්නවා. அநேகருடைய முழங்கால்களை சாத்தான் இறுக்கமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறான். ඇයි? ஏன்? ඔබ දන ගහන විට, நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது, ඔබ දන ගහලා යාඥා කරන විට நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யும் பொழுது සාතන්ගේ බලය සම්පූර්ණ කඩාගෙන වැටෙනවා. சாத்தானின் வல்லமை முழுமையாக உடைந்து விழும். ඔබ දන නමන්නේ කාටද? நீங்கள் முழங்கால் படியிடுவது யாருக்கு? දෙවියන් වහන්සේට. தேவனுக்கு. ඔබ දන නමන්නේ කාටද? நீங்கள் முழங்கால் படியிடுவது யாருக்கு? ඔබ ගලවගත්ත යේසුස් වහන්සේට. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முழங்கால் படியிடுகிறீர்கள். මේක සාතන්ට දරා ගන්න බෑ. இது சாத்தானால் தாங்கிக் கொள்ள முடியாது. ඔබ දන ගහනකොට ඌ වෙවුල්ලන්ට පටන් ගන්නවා. நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது அவன் நடுங்க ඔබ ஆரம்பிக்கிறான். දන ගහලා යාඥා කරන විට நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ගුරුකම් කැඩිලා විනාශ වෙනවා. எல்லா கட்டுக்களும் உடைந்து நாசமாகிவிடும். බන්ධන විනාශ වෙලා යනවා. சூனிய கட்டுகள் நாசமாகிவிடும். සියලු පවුරු කඩා වැටෙනවා. எல்லா மதில்களும் இடிந்து விழும். ඔබේ පවුල තුළ නොතිබව සමාදානය, உங்க குடும்பத்தில் அற்றுப்போன சமாதானம், සුවේ ආශිර්වාදය சுகம், ஆசீர்வாதம் නැවත දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න යනවා. திரும்பவும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். මම දැන් ගොඩාක් වයසයි. நான் எனக்கு இப்பொழுது வயது போய்விட்டது. ඒ කොහොම හරි try කරලා දන ගහලා යාඥා කරනවා. எப்படியாவது நான் முயற்சி செய்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். අමාරුයි කියලා අතාරින්න බෑ. கஷ்டம் என்று விட்டு விடுவதில்லை. ඒක තමයි අපේ ජයග්‍රහණයේ මාවත. அதுதான் எங்களுடைய வெற்றியின் பாதை.
සාතන්ට බලපෑමක් කරන්න බැරි ආකාරයෙන් சாத்தானுக்கு எந்த ஒரு நிர்பந்தத்தையும் பண்ண முடியாது. ඔබ මර්ධනය කරන්න පුළුවන් ආකාරයෙන් உங்களை மேற்கொள்வதற்கு ඔබ ශ්‍රීලාට බලය දීලා තිබෙනවා. ඔබ ශ්‍රීලාට බලය දීලා තිබෙනවා. அந்த சாத்தானின் வஞ்சனைகளில் அந்த ඔබ ශ්‍රීලාට බලය දීලා තිබෙනවා. வல்லமையிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்கள் யாவருக்கும் தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ආමේන්. ஆமென். කුඩා දරුවෝ යක්ෂය දුරු කරනවා. කුඩා දරුවෝ යක්ෂය දුරු කරනවා. நாங்கள் காணலாம் சிறு பிள்ளைகள் சாத்தானை அவர்கள் விரட்டுகிறார்கள். කුඩා දරුවෝ රෝග සුව කරනවා. சிறு பிள்ளைகள் சுகத்தை கொடுக்கிறார்கள் தேவனுடைய අවුරුදු நாமத்தினால். ගානකට ප්‍රථම பல வருடங்களுக்கு முன்பதாக මම මීගමොඩ ගියා. நான் நீர்கொழும்பு பிரதேசத்திற்கு சென்றேன். මගේ පාස යොහන්ගේ මල්ලිත් එක්ක ගියේ. போதகர் யோகான் அவர்களின் தம்பி அவர்களோடு சென்றேன். එතන මාමා කෙනෙක් හිටියා. அந்த இடத்தில் எங்களுடைய සහෝදරයෙක් හිටියා. ஒரு சகோதரன் இருந்தார். එයා සේවය කරන කෙනෙක්. அவர் ஊழியம் செய்பவர் அல்ல. යොහන්ගේ මල්ලි වරගෙන ගෙදරට ගියා. சகோதரனை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்றேன். පැය දෙකකට පස්සේ ආවා. පැය දෙකකට පස්සේ ආවා. 2 மணித்தியாலத்துக்கு பிறகு வந்தேன். අපි ගෙදරකට ගියා. நாங்கள் ஒரு வீட்டிற்கு சென்றோம். අපි යාඥා කළා. நாங்கள் ஜெபித்தோம். ඒ ගෙදර රෝගියෙක් හිටියා. அந்த வீட்டில் ஒரு நோயாளி இருந்தார். ඒ වෙලෙම සුව වුණා. அந்த நிமிடம் சுகம் பெற்றுக்கொண்டார். ඒතකොට දරුවගේ වයස අවුරුදු 11ක් විතර ඇති. அப்பொழுது அந்த பிள்ளையின் வயது 11 வயதாய் இருக்கும். දෙවියන් වහන්සේගේ බලය. தேவனுடைய வல்லமை. දෙවියන් වහන්සේගේ බලය. தேவனுடைய வல்லமை ඒ කුඩා දරුවන්තර ක්‍රියාත්මකයට යනවා. அந்த சிறு பிள்ளையின் மூலமாக கிரியை செய்கிறது. ඒ බලය අද ඔබට දීලා තිබෙනවා. அந்த வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. අවසානයේ යක්ෂ සේනා පොළොවේ සම්පූර්ණ පරාජය කරලා எங்கள் மூலமாக சாத்தானின் சேனையை முற்றுமுழுதாக அழித்து ඔබ පාතාල යොමු කරලා அவனை பாதாளத்திற்கு தள்ளி අවුරුදු 10ක පාලනයක් යේසුස් වහන්සේ මහ පොළොවේ ආරම්භ කරන්නට යනවා. 1000 வருட ஆட்சியை தேவன் இந்த பூமியில் நிறுவப் போகிறார். ඒ සඳහා යේසුස් වහන්සේ මේ ලෝකයට වැඩම කළේ. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ඒ සැලැස්ම ක්‍රියාත්මක කරන උන්වහන්සේ බෙත්ලෙහෙම උපත ලැබුවේ. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தான் பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் அவதரித்தார். ලූක් දෙවෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ බලන්න. லூக்கா 2வது அதிகாரத்தில் 14 வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඉතා උස්තැන්හි දෙවියන් වහන්සේට මහිමේද පොළොවේ උන්වහන්සේට පිය වූ මනුෂ්‍යයන් අතරේ සමාදානයද වේවයි කිවෝය. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ආමේන්. ஆமென். ඔක්කොම මනුෂ්‍යයන්ට සමාදාන ලැබෙන්නේ නැහැ. எல்லா மனிதர்களுக்கும் சமாதானம் கிடைப்பதில்லை. යේසුස් වහන්සේ පිළිගත් ජනතාව තුළ පමණයි. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு மாத்திரம். යේසුස් වහන්සේ පිළිගත් පවුල් තුළ පමණයි. இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்துக்குள் மாத்திரம் මේ සමාදාන ලැබෙන්නේ. இந்த சமாதானம் கிட்டி சேரும். ඒ සඳහා ඔබ යේසුස් වහන්සේගේ අඩිපාරේ ගමන් කරන අවශ්‍යයි. அதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ඊළඟට යේසුස් වහන්සේ විශ්වාස කරලා அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන අවශ්‍යයි. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். මම ආරම්භයේ ප්‍රකාශ කළා ධනයේද නැත්නම් යාන වාහනද මුතු මැණික්ද පෝසත්කම සමාදාන කියලා. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பணமா அல்லது சொத்துக்களா வாகனங்களா பணம் படைத்தவர்களா இருக்க வேண்டுமா என்பதை குறித்து பேசினேன். එවැනි පවුලකට පොඩ්ඩක් ඔබ ගිහිල්ලා බලන්න. அப்படிப்பட்ட குடும்பங்களை சற்று நீங்கள் சென்று பாருங்க. ඔව් එලිපිට ප්‍රීතිය සමාදාන ඉන්න වගේ පේනවා. வெளியரங்கமாய் அவர்கள் சந்தோஷமாய் இருப்பதை போல் காணலாம். නමුත් ඇතුලේ ප්‍රශ්න ගොඩයි. ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அவர்களுக்கு அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் ඇයි මේ கொண்டிருக்கிறார்கள். ප්‍රශ්න? ஏன் அந்த பிரச்சனை? ඔය යේසුස් වහන්සේ පිළි අරගත නැහැ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. යේසුස් වහන්සේ පිළිගත් මනුෂ්‍යයාගේ ජීවිතවල පමණයි මේ සමාදාන ලැබෙන්නේ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு மாத்திரம் தான் இந்த மெய்யான சமாதானம் இருக்கிறது. මාද ඔබේ ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். අද ඔබ තුළ සමාදාන තිබෙනවද? இன்று உங்களுக்குள் சமாதானம் இருக்கிறதா? ආමේන්. ஆமென். අද ඔබේ පවුල තුළ සමාදාන තිබෙනවද? உங்கள் குடும்பத்துக்குள் சமாதானம் இருக்கிறதா? ආමේන්. ஆமென். ඇයි සමාදාන තියෙන්නේ? ஏன் சமாதானம் இருக்கிறது? යේසුස් වහන්සේ නිසා. இயேசு கிறிஸ்துவினால். අවසානයේ මම මේ බයිබල් පදේ කියන්න කැමතියි. இறுதியில் நான் இந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். තීතස් 3 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. தீத்து 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். අප විසින්ම කළා වූ ධර්මිෂ්ඨකමේ ක්‍රියාවලින් නොව තමන් වහන්සේගේ දයාව ලෙස
නැවත ඉපදීම නැමැති සේදීමෙන්ද ශුද්ධාත්මයන් වහන්සේගේ අලුත් කිරීමෙන්ද උන්වහන්සේ අප ගැලවුසේක. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். අපි නිකමනිකා මනුෂ්‍ය නෙවෙයි. நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. තීතස්පතේ මෙසේ සඳහන් කරනවා. தீத்து புத்தகத்தில் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. අපොතවලට බලය ලැබෙන විට எங்களுக்குள் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது සුද්ධාත්ම වහන්සේ අපොත ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ඒ ආත්ම වහන්සේ තුලින් அந்த ஆவியினூடாக අපි අලුත් මනුෂ්‍යයට පරිවර්තන වෙනවා. நாங்கள் புதிய மனிதனாக பரிமாற்றம் அடைகிறோம். කොහොමද අපි අලුත් මනුෂ්‍ය කියන්නේ? எப்படி நாங்கள் புதிய மனிதன் என்று சொல்வது? ඔබ අලුත් මනුෂ්‍යෙක්ද? நீங்கள் புதிய மனிதனா? මොකද කල්පනා කරලා බලන්න. ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். අලුත් මනුෂ්‍ය ගුණාංග ගොඩාක් තිබෙනවා. புதிய மனிதனுக்குள் அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது. කේලම් කියන්නේ නැහැ. கோல் சொல்ல மாட்டார்கள், වෛර කරන්නේ නැහැ. வைராக்கியம் வைக்க மாட்டார்கள், නපුරුකම් කරන්නේ නැහැ. නපුරුකම්. දුෂ්ටකම් කරන්නේ නැහැ. துஷ்டத்தனமான காரியங்கள் செய்ய மாட்டார்கள், වංචාවල් කරන්නේ නැහැ. வஞ்சனை செய்ய மாட்டார்கள், හොර වැඩ කරන්නේ නැහැ. கள்ள வேலைகள் செய்ய மாட்டார்கள், අනුන්ගේ දේවල් හොයන්නේ නැහැ. அடுத்தவர்களுடைய காரியங்களை தேட மாட்டார்கள். මේ වගේ ගුණාංග කොහොමද අපේ ඇතුළට එන්නේ? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைக்குள் வருகிறது? කොහොමද එන්නේ? எப்படி வருகிறது? එන ක්‍රමය තමයි அந்த வருகிற விதம் எப்படி என்றால் සුද්ධාත්ම වහන්සේ අපොතට ක්‍රියා කරන්න පටන් ගැනීම. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவது. එතකොට අපි සමාදානයේ මනුෂ්‍ය වෙනවා. அப்பொழுது நாங்கள் சமாதானத்துக்குரிய மனிதர்களாய் අපි மாறுவோம், ප්‍රේමයේ මනුෂ්‍ය වෙනවා. அன்புக்குரிய மனிதர்களாய் மாறுவோம், අපි යහපත් මනුෂ්‍ය වෙනවා. நாங்கள் நல்ல மனிதர்களாய் மாறுவோம், අපි යටහත් මනුෂ්‍ය වෙනවා. நாங்கள் தாழ்மை குணமுள்ளவர்களாய் මේ மாறுவோம். වගේ යහපත් ගුණාංග වල පිරෙනකොට இப்படிப்பட்ட நற்குணங்களில் நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுது පොළවේ ඉන්න මනුෂ්‍ය අතරින් பூமியில் உள்ள மனிதர்களின் மத்தியில் අපි අලුත් මනුෂ්‍යයෝ. நாங்கள் புதிய மனிதர்களாய் අද இருக்கிறோம். දවසේ මේ අලුත් මනුෂ්‍යයා තුල இன்று இந்த புதிய மனிதனுக்குள் යේසුස් වහන්සේ සමාදාන තබා තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை வைத்திருக்கிறார். මේ නත්තල් කාලය තුල වගේම இந்த நத்தால் காலத்தில் அதே போல ලබන වසර තුලද வருகிற புதிய வருடத்திலும் මේ සමාදානය ආරක්ෂා කරගෙන இந்த சமாதானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு ජීවත් වෙන්න. வாழ வேண்டும். අද යේසුස් වහන්සේ ඔබ පාපයෙන් ගලවලා අවසానයි. இன்று இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். දැන් ඔබ ගැලවෙන්නේ ඕනේ කාතුරු කාගෙන්ද? நீங்கள் இப்பொழுது ரட்சிப்பை யாரிடம் பெற்றுக் கொண்டீர்கள்? විරුද්ධ ක්‍රිස්තුගේ ගැලවෙන්න අවශ්‍යයි. நீங்கள் அந்த கிறிஸ்துவின் இடமிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். බොරු ප්‍රපේතවරුගේ ගැලවෙන්න අවශ්‍යයි. பொய்யான தீர்க்கதரிசிகளிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். වැරදි ඉගැන්වීම් ඔබ ගැලවෙන්න අවශ්‍යයි. பொய்யான படிப்பினைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். මේ වල ගැලවි ජීවත් වෙන මනුෂ්‍යයා இவைகளில் இருந்து விடுதலையாகி வாழ்கிற மனிதன் අලුත් මනුෂ්‍යෙක්. புதிய மனிதன். අලුත් මනුෂ්‍යෙක් වෙන්න නම් புதிய மனிதனாய் மாற வேண்டும் என்றால் සුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියා කරන අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். සුද්ධාත්ම වහන්සේ ඔබට ක්‍රියා කරන විට பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது ඔබට අන්තක්‍රිස්තු හඳුනා ගන්න පුළුවන්. අන්තක්‍රිස්තු හඳුනා ගන්න පුළුවන්. அந்த கிறிஸ்துவை உங்களால் இனம் கண்டு கொள்ள முடியும். බොරු ප්‍රපේතවරු හඳුනා ගන්න පුළුවන්. பொய்யான தீர்க்கதரிசிகளை இனம் கண்டு கொள்ள முடியும். වැරදි ඉගැන්වීම් හඳුනා ගන්න පුළුවන්. பொய்யான படிப்பினைகளை உங்களால் இனம் கண்டு கொள்ள முடியும். ඔබ කවදා මේ උගුලට අහු වෙන්නේ නැහැ. நீங்கள் ஒரு பொழுதும் இந்த வலையில் சிக்க மாட்டீர்கள். ඔබ ඇස් වසා ගන්න. கண்களை மூடிக்கொள்வோம். ඔබේ ජීවිත ගැන මෙනෙහි කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். යේසුස් වහන්සේ ඔබ පාපයෙන් ගලවගෙන இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி සමාදාන ජීවිත වෙන පිණිස, சமாதானத்தோடு வாழ்வதற்காக, ප්‍රීති ජීවිත වෙන පිණිස சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக අලුත් ජීවිතයක් ඔබට ලබා දීලා තිබෙනවා. புதிய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். මේ අලුත් ජීවිතයේ ඔබ ගත කරන මනුෂ්‍යයෙක්ද? இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற மனிதனாய் இருக்கிறீர்களா? ඔබ සභාවට යන විට හොඳට යාඥා කරලා ආත්මයන් වහන්සේ අහලා යන්න. நீங்கள் சபைக்கு செல்லும் பொழுது ஆவியானவரோடு இடைப்பட்டு செபித்து செல்லுங்கள்.
දැන් පාස් එකේ හම්බෙලා ඔබ යාඥාවක් ඉල්ලනවා නම් நீங்கள் ஒரு போதகரிடத்தில் ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்றால் ආත්මය වහන්සේ අනුමැතිය දෙනවා නම් පමණක් ඉල්ලන්න. ஆவியானவரிடம் அனுமதி பெற்றுவிட்டு அவரிடம் சென்று ஜெபியுங்கள். ඔබ යම් බයිබල් ස්කෝල් ඉගෙන ගන්න යනවා නම් நீங்கள் ஏதாவது ஒரு வேதாகம கல்லூரியில் இணைந்து படிக்க போகிறீர்கள் என்றால் ආත්මය වහන්සේ අනුමැතිය දෙනවා නම් පමණක් යන්න. பரிசுத்த ஆவியானவரின் அனுமதியோடு போய் சென்று படியுங்கள். ඔබ යම් සේවයක් කායිකාරී කරන්න හදනවා නම් நீங்கள் ஒரு ஊழியத்தை நீங்கள் தொடங்க விரும்புகிறீர்கள் என்றால் ආත්මය වහන්සේ අහලා අනුමැතිය දෙනවා නම් පමණක් යන්න. பரிசுத்த ஆவியினிடம் ஜெபித்து அனுமதி பெற்றுக்கொண்டு தொடங்குங்கள். පොළව බොරුවෙන් පිරීලා තිබෙනවා. පොළව බොරුවෙන් පිරීලා இந்த තිබෙනවා. பூமி அநேக பொய்களில் நிறைந்திருக்கிறது. පොළව මනුෂ්‍යව රැවටීමෙන් පුරවලා තිබෙනවා. இந்த பூமி மனிதர்களை ஏமாற்றத்துக்கு நிறைந்ததாய் இருக்கிறது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ යෙසායා තුළ මේ දේ ප්‍රකාශ කළා. அதனால் தான் தீர்க்கதரிசி ஏசாயாவின் ஊடாக இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். යෙසායා 62 වෙනි පරිච්ඡේදයේ 11 පදයේ නැවත මම කියන්න කැමතියි. ஏசாயா 62வது அதிகாரம் 11வது வசனத்தை திரும்பவும் வாசிக்க நான் விரும்புகிறேன். බලව ස්වාමීන් වහන්සේ පොළවේ කෙළවර දක්වා මෙසේ ප්‍රකාශ කර තිබේ. අන්න ඔබේ ගැලවීම එන්නේය. අන්න උන්වහන්සේගේ බලය, උන්වහන්සේ සමගය, උන්වහන්සේගේ විපාකය උන්වහන්සේ ඉදිරි කියා සියොන් දුවට කියන්න. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் என்று. මේ පදේ මුල් කරා මම කතා කළේ. இந்த வசனத்தை முன்வைத்து தான் நான் பேசினேன். මේ පදේ තුළ අර්ථය තමයි මම සම්පූර්ණවට පැහැදිලි කරලා දුන්නේ. இந்த வசனத்தில் இருக்கிற விளக்கங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ඒ නිසා ප්‍රේසවන්න. ඒ නිසා ප්‍රේසවන්න. அதனால் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். දිව්‍යන් වහන්සේ බොහෝසේ ආශිර්වාද කරසේක්වා. தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. අපි ඇස්වසා ගනිමු. கண்களை மூடிக்கொள்வோம். ආ දවසේ වචන වෙනු යාඥා කරන්න. இன்றைய நாள் வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். මේ ජීවිතේ හරි භයානක ජීවිතයක්. இந்த வாழ்க்கை மிகவும் பயங்கரமான ஒரு வாழ்க்கை. මේ ලෝකේ හරි භයානක ලෝකයක්. இந்த உலகம் மிகவும் பயங்கரமானது. අපි පාපයෙන් ගැලවුණු බව ඇත්ත. நாங்கள் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டது உண்மை. ලෝකේ තිබෙනා වූ ආත්මිකයි කියා ගන්නව කාර්යවලින් අපි ගැලවෙන්න අවශ්‍යයි. உலகத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு புறம்பானவைகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. මොකද මේ ආත්මීය කාරණාව තුළ ගොඩාක් බොරු දේවල් තිබෙනවා. அநேக சமயங்களில் இந்த ஆவிக்குரிய ரீதியாக அநேகர் செய்யும் காரியங்களில் பிழையான காரியங்கள் இருக்கிறது. යක්ෂ ආත්මීය කාරණා විකෘත කරලා මනුෂ්‍යව මුලා කරනවා. சாத்தான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை முன்வைத்து அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். අවසානයේ සමාදාන නැති වෙලා යනවා. இறுதியில் சமாதானம் அற்றதாய் காணப்படுகிறது. දෙවියන් වහන්සේ ඔබට ඔබේ පවුලට පොළොවට සමාදාන දීලා ඉවරයි. தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுத்தாயிற்று. ඒ සමාදාන ආරක්ෂා කර ගන්න අපි அந்த சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக හරි මාර්ගේ ගමන් කරන්න. சரியான பாதையில் அவருடைய பாதையை நாங்கள் பின்தொடர வேண்டும். මම මේ මොදිලස්නවා දේවගත යෝහන්ගෙන් போதகர் யோவான் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் වචනේ செய்யப்படும். වෙනුව යාඥා කරන්න. දයාබර දෙවියන් වහන්සේ මේ උදෑසන දුන්නා වූ අලංකාර වචනය නිසා ඔබට සිදු කරනවා ස්වාමිනේ. අවසාන කාලයේ ස්වාමිනේ මෙවැනි දේවල් සිදු වෙනවා කියලා ඔබගේ බයිබලයේ වචනය තුලින් නැවතත් මතක් කර දුන්න නිසා සිදු කරනවා ස්වාමිනේ. මේ මොහොතේ අපේ ඇදහිල්ල අපේ ආත්මික මට්ටම හරියාකාරව තබා ගනිමින් නොවර්ටි ඔබ වහන්සේ තුළ ඉන්නට ඔබ වහන්සේ කරුණා කර මැනව. ඒ සඳහා ඔබ වහන්සේ අපට ශක්තිය දෙනු මැනව. ඔබගේ වචනය ගෙන ආව 16ට ආශිර්වාද කරන්න. තව ඔබගේ වචනය තුලින් ඔබව ශක්තිමත් කරන්න. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිය දෙවියන් වහන්සේට බාර කරමින් යාඥා කරමි. ආමේන්. ආමේන්. ආමේන්.